ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பியோர் சில்க் மெட்டீரியலில் இந்த மாதிரி ஒரு அழகான கிராண்ட் லுக்கிங் எம்ப்ராய்டரி ஒர்க் எப்படி பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வச்சே இந்த மாதிரி அழகாக நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு பியோர் சில்க் ப்ளவுஸ் மெட்டீரியல். இதில் வந்து நான் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ்க்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஒரு பக்கம் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கிறேன் பாருங்கள். ஸ்லீவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் 1.5 சென்டிமீட்டர் அளவில் 3 சர்க்கிள்ஸ் வரைஞ்சிருக்கிறேன் இந்த ஃப்ளவருக்காக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துருக்குறேன். ஸோ கர்வ் கொடுத்துட்டு அங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரைஞ்சிருக்கிறேன், அதை கவர் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் வரைஞ்சிட்டு இன்னொரு பக்கம் அப்படியே ரிவர்ஸில் காப்பி பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லீவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஹாஃப் லென்த்துக்கு, ஸ்லீவோட லென்த்தில் ஹாஃப் லென்த்துக்கு இந்த டிசைன் வர மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ மேலே மட்டும் ஃப்ளோரல் டிசைன் வர மாதிரி, உள்ளெல்லாம் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்லாம் கவர் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ பாருங்கள், இது பார்க்க ரொம்ப அழகாக நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும் நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு. இதை நீங்களாவே வரையலாம், இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிசைனை அந்த ஸ்லீவில் வச்சுட்டு ஒயிட் கார்பன் வச்சு நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். நிறைய வீடியோஸில் உங்களுக்கு எப்படி டிசைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ட்டு காமிச்சிருக்கிறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் இந்த ஃப்ளவருக்காக நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சாலும் அதுக்குள்ளே இந்தமாரி 2 பேரலல் லைன் இந்தமாரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ நான் இதை வந்து புல்லியன் நாட் வச்சுட்டு ரோசஸ் பண்ண போகிறேன். ஸோ அது புல்லியன் நாட் ரோசஸ்க்கு ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி நீடில் எடுக்கணும். 2வது பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி நீடில் எடுத்துட்டு அதில் வந்து இதை இந்த மாதிரி 6 டைம்ஸ் ஃபஸ்ட்டு ரோல் பண்ணுறேன். நான் இதுக்கு 12 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். 6 நூல் எடுத்து நீடில் கோர்த்துட்டு அதை 2ஆக மடித்து நாட் போட்டிருக்கிறேன். ஸோ 12 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி மெதுவாக அந்த நீடில் விட்டு கீழே இறக்கிட்டு நான் பாருங்கள், இந்த ஃபிங்கர் நான் கட்டை விரல் வந்து கரெக்டாக அந்த லூப்புக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக இழுத்தேன்னா சிக்கல் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக நமக்கு ஒரு புல்லியன் நாட் கிடைக்கும். அப்புறம் நம்ம அது கீழே இந்த மாதிரி விட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் கூட இழுத்து விட்டுட்டோன்னா சரியாக வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் அடுத்தது பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நடுவில் 2 புல்லியன் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி நம்ம ஒவ்வொரு பெட்டலாக பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு க்ராஸாக ஒரு லைன் எடுத்துக்கிறேன். அதில் இப்போ 8 டைம்ஸ் ரோல் பண்ணுறேன். நடுவில் மட்டும் 6 டைம்ஸ். இப்போ சுற்றி வரதுலலாம் 8 டைம்ஸ் ரோல் பண்ணிவிட்டு நீடில் மெதுவாக அப்படியே இழுத்தீங்கன்னா கீழே வந்துடும். அப்புறம் அந்த நூல் சிக்கல் இல்லாமல் இந்த மாதிரி ஃபிங்கருக்குள்ளே வர மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இழுத்தீங்கன்னா நீட்டாக நமக்கு ஒரு புல்லியன் நாட் கிடைக்கும். நாட் போட்டதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா நூல்லாம் இருந்ததுன்னா அது சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த 2 பாயிண்ட்டுக்கு மிடில் எடுத்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு திருப்பி அகைன் அதே பாயிண்ட்டுக்கு திருப்பி நீடில் எடுக்கிறேன். ஸோ இது ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி தாங்க. ஸ்டெம் ஸ்டிச் எப்படி கர்வாக வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ இப்போ அதே மாதிரி 8 டைம்ஸ் அதேமாரி ரோல் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு பெட்டலும் அதேமாரி பண்ண போகிறேன் பாருங்கள்.
ஒவ்வொரு தடவையும் பாருங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணதை கரெக்டாக நம்ம ஃபிங்கரில் பிடிச்சிட்டு இழுத்தோன்னா சிக்கல் இல்லாமல் நீட்டாக நமக்கு அந்த நாட் கிடைக்கும். இப்போ நான் அந்த ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அடுத்தது லாஸ்ட் ஒன் பண்ணும்போது இந்தமாரி ஃபஸ்ட்டு பெட்டலுக்குள்ளே இருந்து வெளியில் எடுக்கணும். அப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்று அந்த பெட்டல்ஸ் வர மாதிரி அழகாக இருக்கும் பார்க்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்த பெட்டலுக்குள்ளேருந்து வெளியில் எடுக்கணும். நீடில் எடுத்துகிட்டு எப்போதும் போல் 8 டைம்ஸ் நம்ம சுற்றிட்டு அந்த சுற்றினதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு நீடில் இழுக்கணும். மெதுவாக அப்படி ரோல் பண்ணி இழுத்திங்கனாலே வந்துடும். அப்புறம் கீழே அதை கொண்டு வந்து இது பாருங்கள் உள் பக்கமாக நான் எடுத்தேன்ல, அதனால் அந்த உள் பக்கமாகவே விடுறேன். அப்போ அது அந்த பெட்டலுக்கு உள்ளே அந்த இப்போ உள்ள பெட்டல் உள்ளே போயிடும். ஸோ இது மாதிரி 3 ஃப்ளவரும் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது எவ்வளோ அழகாக எம்போஸ்டாக நீட்டாக அழகாக இருக்குது. இது சில்க் த்ரெட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இது பாருங்கள் 3 பண்ணிட்டேன். இப்போ லீவ்ஸ்க்கு வந்து நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். அது 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி போட்டுட்டு ஃப்ளை ஸ்டிச் மெத்தடில் பண்ண போகிறேன். 2 சைடு எட்ஜ்லேருந்தும் நடுவில் இந்தமாரி நீடில் எடுக்கணும். நீடில் மேலே இருக்கணும், நூல் கீழே இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு வி ஃபார்ம் ஆகும். அதை பக்கத்துலேயே லாக் பண்ணிவிட்டு அடுத்த பெட்டலுக்காக சைடில் எடுக்கணும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து ரைட் சைடு இந்த மாதிரி நீடில் ரைட் சைட்லேருந்து மிடிலுக்கு இப்படி எடுத்துகிட்டு அதை பக்கத்துலேயே லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு அடுத்த பெட்டல். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பெட்டலை ஃபில் பண்ணிக்கணும். இது ஃப்ளை ஸ்டிச் மெத்தட். ஃப்ளை ஸ்டிச் இந்த மாதிரி புல்லியன் நாட் இதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய ப்ளவுசஸ் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் ஒனில் வெளியில் அப்படி நீடில் கீழே விட்டு லாக் பண்ணிடணும். ஸோ இதே மாதிரி மற்ற லீவ்ஸும் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த ஃபுல் ஸ்லீவும் ஒரு ஃப்ரேமில் வரத்துக்காக 18 இன்ச் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்காக நான் ஸ்லீவில் காட்டன் கிளாத்தை அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுவும் நான் வந்து ஃப்ளை ஸ்டிச் மெத்தடில் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு சைடில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, க்ராஸ் லைன் வர மாதிரி. லெஃப்டில் ஒரு பாயிண்ட், ரைட்டில் ஒரு பாயிண்ட், மிடில் இந்த மாதிரி நீடில் எடுக்கணும். எடுத்தால் ஒரு வி ஃபார்ம் ஆகும். அது பக்கத்துலேயே லாக் பண்ணாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி லாக் பண்ணால் ஒரு ஒய் ஷேப் கிடைக்கும். ஸோ அகைன் அந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வி வர மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி லாக் பண்ணணும். க்ராஸாக நமக்கு லைன் எடுக்கணும், ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடக்கூடாது, அப்போ நல்லா இருக்காது பார்க்க. இது கிராஸ் லைன் வரணும், நல்ல வி ஷேப் கிடைக்கணும், ஒய் வி ஷேப் அது மாதிரி கிடைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பார்டர் லைன் மாதிரி இருக்கிறது ஃபுல்லாகவே ஃப்ளை ஸ்டிச்சில் இப்போ நான் பண்ணுறேன், முடிச்சுட்டு காமிக்கிறேன். இதுக்கும் நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி காம்பினேஷன் வச்சுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போடணும் பாருங்கள். இப்போ நான் ஒரு சைட் ஃபுல்லாக போட்டிருக்கிறேன். அந்த ஸ்ட்ரோக்ஸ் அந்த காம்பு மாதிரி வரும் பார்க்குறதுக்கு, நமக்கு ஸ்டெம்ஸில் இருக்க மாதிரி. ஸோ 2 பக்கமும் அதே மாதிரி போட்டுட்டேன். இதை இன்னும் நல்லா ஹைலைட் பண்ணி கிராண்ட் லுக் கொடுக்கறதுக்காக பீட் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். நார்மல் மெஷினில் யூஸ் பண்ணுவோம்ல அந்த த்ரெட் எடுத்துருக்கிறேன். 10 நம்பர் நீடில் எடுத்துருக்கிறேன். அதில் 2 நூலாக போட்டிருக்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம இன்னும் ஹைலைட் பண்ணலாம் இந்த டிசைனை. ஸோ ஒவ்வொரு அந்த எட்ஜ்லேயும் அந்த ஸ்டெம்ஸ் இருக்குல்ல, அதோட எட்ஜ்லையும் ஒரு பீடு வைக்க போகிறேன். ஒவ்வொரு தடவையும் நீடிலில் ஒரு சுகர் பீடு எடுத்துட்டு அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த பீடுக்குள்ள அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு ஒரு பீடு எடுத்துட்டு அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ ஒவ்வொரு எட்ஜில் இது வரும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சுகர் பீட் வந்து கருத்து போகாது, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த த்ரெட் ஒர்க் ப்ளஸ் இந்த மைல்டாக ஒரு பீட் ஒர்க் இதை பார்க்கும்போது கிராண்ட் லுக்காகவும் இருக்கும். பட் அதே சமயத்தில் ரொம்ப டியூரபிளாகவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக போடுங்க. முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இது பாருங்கள், இதுவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு திக்கான ஒரு பார்டர் கொடுத்தாச்சு. மிடில் ஃப்ளோரல் ஒர்க். இப்போ இந்த கேப்பில் இருக்கிறது ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எல்லாமே வந்து மைல்டாக பண்ண போகிறேன். ஸோ அப்போ வந்து பார்டர்ஸ் நல்லா திக்காக இருக்கும், உள்ளே இருக்கிற ஒர்க் மைல்டாக இருக்கும். அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் பீட்ஸ் வர மாதிரி. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் லைனில் ஒரு பீடு வச்சுருக்கிறேன். அடுத்த லைன் சிம்பிளாக ரன்னிங் ஸ்டிச் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். பிளெயினாக ஒரு ரன்னிங் ஸ்டிச் மட்டும் கொடுக்குறேன். ஒரு லைனில் பீட், ஒரு லைனில் ரன்னிங் ஸ்டிச். அந்த பீடுமே நல்லா ஈவனாக கேப் வர மாதிரி பார்த்து கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரைஞ்சிருக்கிறோம்ல, அது எல்லாமே இந்த மாதிரி பண்ணணும் ரன்னிங் ஸ்டிச்சில். ஸோ அடுத்து இப்போ ஒரு லைன் பிளெயினாக ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்ததில் பீட் வைக்கணும். ஸோ நான் இப்போ அந்த இதில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பீட் இந்த மாதிரி நீடில் எடுத்துட்டு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது நான் பண்ணுறதை பார்த்தாலே உங்களுக்கு எங்கெங்கே இந்த எவ்வளோ டிஸ்டன்ஸில் நான் அந்த பீட்ஸ் வச்சுருக்கிறேங்கிறது தெரியும். இப்போ பாருங்கள், ரன்னிங் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப இழுத்து பண்ணிடக்கூடாது, சுருக்கம் வந்துடும். ஸோ அந்த இது வந்து நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா சுருக்கம் இல்லாமல் இழுத்து விட்டுறணும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அந்த ஃபுல்லாக எல்லா கூடும் ரன்னிங் ஸ்டிச்சில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ அங்கங்கே பீட்ஸ் கொஞ்சம் த்ரெட் ஒர்க் ஜாஸ்தி, பீட்ஸ் அங்கங்கே கம்மியாக வர மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த சில்க் ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கிராண்டாக அந்த டிசைனர் லுக் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இது இன்னுமே பார்டருக்காக நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு த்ரெட் ஒர்க்லேயே திக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இந்த மாதிரி 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல்லையே செயின் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒரு பாயிண்டில் எடுத்துட்டு அதே பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நீடில் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு செயின் ஃபார்ம் ஆகும். அப்புறம் அதே செயின்குள்ளேருந்து அடுத்து ஸ்டிச் அதே அளவு டிஸ்டன்ஸில் எடுக்கணும். நீடில் மேலே இருக்கணும், நூல் கீழே இருக்கணும். ஸோ அப்போ இன்னொரு செயின் ஃபார்ம் ஆகும். ஸோ அகெயின் முன்னாடி உள்ள செயின்லேருந்து அடுத்த செயின்.
ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக போடலாம். ஃப்ரேம் வச்சும் போடலாம், ஃப்ரேம் இல்லாமையும் இது பண்ணலாம். நான் பாருங்கள் நார்மல் ஃப்ரேம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம வீட்டில் நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கும், பட் அதை வந்து நான் ஸ்டாண்டில் வச்சு பண்ணாததுனால உங்களுக்கு அந்த கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கிறது இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ரைட் லைன் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு பீடு வேணாலும் ஒரு லைன் கொடுக்கலாம். ஸோ நான் இது மட்டுமே போதுன்ட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். சிம்பிளாகவும் இருக்கும், பட் அதே சமயம் ரொம்ப கிராண்டாகவும் அழகாகவும் இருக்கும். இது நான் ஸ்லீவில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். நெக்கில் வேணும்னாலும் நீங்கள் இந்தமாரி ஃப்ளோரல் ஒர்க், நடுவில் ஃப்ளவர், அப்புறம் இந்த ஸ்டெம்ஸ், அப்புறம் இந்த ஃப்ளை ஸ்டிச்சில் பண்ணியிருக்கிறோம்ல ஸ்டெம்ஸ், அதுமாரி வச்சு நெக் லைனும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் மட்டும் இப்போ நான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.